வணக்கம். டாக்டர் புவனேஸ்வரன் பேசுகிறேன். இப்போ பொதுவாக இந்த பிறவி இருதய கோளாறுகளில் ப்ளூ பேபி, சயனாட்டிக் பேபி, ஏன்னா நம்மளுடைய கலாச்சாரத்தில் ப்ளூ பேபி அப்படின்னா எல்லாரும் கிருஷ்ணரை தான் சொல்லுவாங்க. ஆனால் கிருஷ்ணர் நல்ல ஆரோக்கியமான குழந்தையாக இருந்து வளர்ந்து அதன் மூலம் நமக்கு பல கதைகள் கேள்விப்படுறோம். ஆனால் பொதுவாக பிறக்கும் குழந்தைகள் அது மாதிரி நீல நிறமாக இருந்தால் அது என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு சிறிய கண்ணோட்டம். இந்த ப்ளூ பேபி என்று சொல்வது ஒன்று, சில குழந்தைகள் பிறந்த அன்னிக்கே அவங்க நீல நிறமாக அந்த குழந்தைகள் இருக்கும். இந்த நீல நிறத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா டீஆக்சிஜனேஷன் ஆஃப் த பிளட், அதாவது இரத்தத்தில் பிராணவாயு அளவு குறைவது. இந்த பிராணவாயு அளவு குறைவதற்கு என்ன காரணம் அப்படின்னா இரத்தத்தில் சுத்த ரத்தமும் அசுத்த ரத்தமும் இருதயத்துக்குள்ளேயே கலக்கிறது தான் காரணம். அப்போ முதல் நாளில் வரக்கூடிய அந்த மாதிரி நீல நிறம் அப்படின்னா அது மிக மிக அதிகமான ஒரு கோளாறு. அதற்கு சில காரணங்கள், அதாவது 2 இரத்த குழாய்கள், நுரையீரல் இரத்த குழாய் அல்லது சுத்த இரத்த குழாய் என்ற தமனி, இரண்டும் சேர்ந்தாக ட்ரங்கஸ் ஆர்டீரியஸ் சொல்லுவோம். அல்லது 2 இரத்தங்களும் நம்முடைய இருதயத்தினுடைய கீழறையிலேயோ மேலறையிலேயோ தொடர்ந்து கலந்து கொண்டிருப்பது. இந்த மாதிரி பொதுவாக இந்த முதல் நாளில் வரக்கூடிய அந்த நீல நிறமானது கொஞ்சம் அபாயகரமானது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு அந்த மாதிரி சில குழந்தைகளுக்கு வரும். அதுக்கு சாதாரணமான ஒரு காரணம் என்னன்னா அந்த ஃபேலோஸ் டெட்ராலஜின்னு சொல்லுவோம். அதுதான் சாதாரணமான ஒரு நீல நிற குழந்தைக்கு காரணம். அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை பிறந்து நுரையீரலினுடைய இயக்கம் ஆரம்பிச்சதுக்கு பிறகு அந்த நீல நிறமானது வரும். இதற்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை தேவைப்படும். அது இருதய மருத்துவர்களை பார்த்து கண்டுபிடிச்சுக்கணும். இதை தவிர பொதுவாக பின்னால, அதாவது ஒரு 15 வயது 20 வயதில் நீல நிறம் வருது அப்படின்னா அதற்கு பொதுவான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதற்கு ஐசன்மெங்கர் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். அதாவது குழந்தை பிறந்த பிறகு பின்னால இரத்தத்தினுடைய அழுத்தம் நுரையீரல் அதிகமாகி அதன் காரணமாக நீல நிறம் உண்டாகுது. அதனால நீல நிறம் என்பது குழந்தை பிறந்தால் அதற்கு பிறக்கும் பொழுது வருவதற்கு சில காரணங்கள், வளர்ந்த பிறகு வருவதற்கு சில காரணங்கள். இது எல்லாத்துக்கும் தீர்வு இருதய நோய் மருத்துவர் எக்கோ கார்டியோகிராம் என்ற டெஸ்ட் மூலம் கண்டுபிடிச்சிக்கலாம். புரிஞ்சுட்டீங்களா? வணக்கம்.